இப்போது தமிழக அரசியலில் லேட்டஸ்ட் ஹாட் நியூஸ் அப்படின்னா இந்த பாஜக அதிமுகவினுடைய தொகுதி பங்கீடு, குறிப்பாக பியூஷ் கோயல் எடப்பாடியோட சந்திப்பு பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே என்ன நடந்துச்சு, 1.5 மணி நேரம் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றத நாமளே ஒரு விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த சந்திப்புக்கு முன்னாடியே என்ன நடந்துச்சுது அப்படின்னா, பாஜக அதிமுகவுக்கு கொஞ்சம் அழுத்தம் தர ஆரம்பித்தாங்க எடப்பாடி தரப்பினருக்கு. குறிப்பாக போன முறை மாதிரி 20 இடம்லாம் போதாது, நிறைய இடங்கள் 50க்கு மேலே 60க்கு மேலே அப்படின்ற கணக்கு 80 தொகுதிகள் வரைக்கும் அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருந்தாங்க. அந்த 80 தொகுதிகள் வரைக்கும் லிஸ்ட் எப்படி அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா, கடந்த 2024 தேர்தல் நடந்துச்சு இல்லையா, நாடாளுமன்ற தேர்தல். அதில் அதிமுக தனித்து போட்டிக்கிட்டாங்க, இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தனியாக, இவங்க சில கட்சிகளோட சேர்ந்து போட்டிக்கிட்டாங்க. அப்போ அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்தார். அப்போது வரலாறு காணாத அளவுக்கு தமிழகத்தில் பாஜகனுடைய வாக்கு விகிதம் அப்போ அதிகரித்ததை பார்த்தோம். அவங்க தோற்று போயிருக்கலாம், அது அக்கா தமிழிசை சொல்கிறது போல் ஒரு வெற்றிகரமான தோல்வியாக பாஜகவுக்கு தமிழகத்தில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு 18% அவங்களுக்கு அந்த கூட்டணிக்கு இருந்துச்சு. அதாவது பாஜக ப்ளஸ் அந்த அவங்களுடைய கூட்டணி